ஹலோ ஆல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் காத்திருந்த அந்த ஒரு தருணம் தான் வந்து இன்னைக்கு நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களோட பதவி ஏற்பு விழா. இந்த ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே வந்து மாற்றி மறிக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ நாளாக இல்லைன்னா இவ்வளோ வருஷமாக காலகாலமாக நடந்துட்டு இருந்த அரசியல் கட்சின்னா இப்படி தான் இருக்கணும், அரசியலில் இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது இல்லையா. ஸோ எல்லாமே வந்து மாற்றி மறிச்சு தான் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து இப்போ சிஎம்மாக ஆயிருக்காங்க. ஆனரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஸோ ஜோசப் விஜய் என்று நான் சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இன்னைக்கு சத்தியப்பிரமாணத்தில் வந்து செம்மையாக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த இலவசமா இதை கொடுக்குற அது கொடுக்குற அதெல்லாம் வந்து வாக்குறுதி எல்லாம் வேண்டாம், லஞ்சம் இல்லாத ஒரு நாடு தான் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறேன்னா, இப்போ எஜுகேஷன், ஹெல்த், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்போம். அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் இறங்கி நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, போதைப் பொருள் பழக்கத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அடிமையாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நான் மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து நல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து அவர் நடத்திட்டாருன்னா இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கப்புறமேட்டு வேற என்ன இலவசமாக கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அது தேவையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கான சிஸ்டம் சரி இருந்தாலே போதும். ஸோ விஜய் அவர்களோட ஆட்டமே வந்து இனிமே தான் ஆரம்பம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஆனால் இதுலேயும் வந்து டிஎம்கே சார்பாக வந்து சில பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பிக் பாஸ் ஜூலிலாம் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்ப இந்த ஆட்சி கூட நாங்க போனா போட்டோம்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய தயவால போட்டதுதான், அந்த மாதிரி தான் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்கா ஆட்சி அமைக்கலன்னா நாங்க வந்து எப்ப வேணாலும் ஆட்சியை கமுத்துருவோம்னு சொல்லிட்டு வேற வீடியோ வேற போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எந்த ஆட்சி கமழ போகுதுன்னு சொல்லிட்டு. ஏதோ எங்க தயவால தான் வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்ப கூட நீங்க ஆட்சி அமைக்கிறது எங்களோட தயவாலன்னு சொல்லிட்டு டிஎம்கே சைட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமே தான் ஆட்ட ஆரம்பம், இது சும்மா வெறும் ட்ரைலர் தான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. விஜயோட ஆட்சி எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறா இருக்க போகுது, அது மட்டும் சொல்றேன்.